3வது கேள்வி என்னன்னா, வாட் பெனிஃபிட்ஸ் டூ யூ அப்சர்வ் பிகாஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங் இன் த ஃபீல்ட்ஸ்? நான் சொன்ன மாதிரி நான் அ மூடாக்கும், உரமும் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ 6வது வருஷம் நாங்க விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். நாங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இந்த நோ பர்ன் பாலிசியில இருக்கிறதுனால எல்லா மூடாக்கையும் திருப்பி நாங்க தோட்டத்திலேயே மரத்த சுத்தி போட்டுன்ட்டுருக்கோம். ஸோ, அதனால ரொம்ப மண் புழு அ எல்லா இடத்துலயும் நீங்க கொஞ்சம் மழை காலத்துல இல்லனாலும் மிச்ச டயத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 2 விரலாட்ட நீங்க மண்ண தோண்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மண்புழு தெரியும். டிராக்டரோட வேலை உங்களுக்கு மண்புழு அ கோடிக்கணக்குல இருக்கு மண்ல. அது உங்களுக்கு வேலை பண்ணி குடுத்துரும். கரையான் நெறைய வர ஆரம்பிச்சிருச்சு. எறும்பு நெறைய வர ஆரம்பிச்சு. எங்க போனா நீங்க கொஞ்சம் மழை பெஞ்சாலே நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் கரையானும், எறும்பும் சுத்தின்டே இருக்கும். ஸோ, உங்களுக்கு நல்லா அ உரமா தானாவே மாறின்ட்டுருக்கு. எங்களுக்கு தனியா எனக்கு ஜீவாமிர்தமும், பஞ்சகவ்யம் ரொம்ப ஃப்ரீக்வென்ட்லி போட தேவையில்ல. உழுது போடாததுனால. அப்புறம் இன்னொரு ஃபிலாசபி இன்னொன்னு பெனிஃபிட் என்னன்னா, அ ரொம்ப போரஸ் ஆயிடுச்சு சாயிலு. ஸோ ஒரு நீங்க எல்லா இடத்துலயும் இப்படி உயிர் இருக்கிறதுனால, பெரட்டின்டே இருக்கிறதுனால மண்ணு, என்னோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி நல்லாவே கூடிடுச்சு. மண்ணோட கெப்பாசிட்டி. ஸோ எனக்கு அந்த உழுது போட்டுன்டே இருக்கிற சைக்கிள்லேருந்து வெளியில வரணும்னா, எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ல தான் வரணும் என்ட்ட கேட்டா. வெறும் டைரக்ட்லா நோ டில்லேஜ்ல நீங்க உங்களோட ஃப்ரூட் ஆர்ச்சர்ட்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா, நீங்க உங்களுக்கு மண்ணோட 3, 4 வருஷத்துலயே பெனிஃபிட் இந்த போராசிட்டிலயே வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இரிகேஷனோட ரிக்வயர்மென்ட் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுச்சு. வாழை, பப்பாளிலாம் போட்டிருக்கோம். ஆனா, கோடையிலயும் ரொம்ப எனக்கு பட்டு போறதில்ல. மூடாக்காவே மூடி வச்சுட்டு இருக்கிறதுனால, உங்களுக்கு நல்லாவே எனக்கு இங்க பெனிஃபிட் தோட்டத்தில தெரியுது.